அரண்மனை முதல் படி வெற்றி பெறணும். நாட்டை ஆள வேண்டும். நாட்டுல சொத்து போல உன் பேருக்கு வர ஆட வேண்டும், பாட வேண்டும், வங்கத்தை காட்ட வேண்டும். மன்னருக்கு ஜாட காட்டுறேன். ஜாட காட்டினா அவர் என்ன பாப்பாரு பாப்பாராவா சேவிங் பண்ண புறம் காட்டும். அவர் தான் இந்நாட்டு மன்னர். அவர் தான் நீ மழைக்க வேண்டும். உன் நாட்டியத்தில் மழங்க வைக்க வேண்டும். விடாது மன்னருக்கு மருந்து வை. புரட்டாசி 3வது சனி நீ காட்டி கிடக்கலாம். காட்டி கிடக்கலாம். நாங்க பார்த்து கிடப்போம். நாட்டியத்தை பொன்னேடி சண்டை இப்படியா மடக்குவாங்க மடக்குவாங்க ஆம்பளை சண்டை போட்டா அவனுங்க குடி பயன்படுத்த மடக்குமா அட மாட்டேன் கட்டாத்திரி கீசி போச்சு அடி யாரியாவா அதான் உள்ள அதான் போல கண்ணு முடி காட்டிக்குது ஆண்டா இங்க கண்ணு முடி காட்டுதா அட கட்டல போறவனே அட பாடப்பா அநியாயம் அக்கிரமம் ஏ வாய்க்குறனே விட்டுலாமா என்ன பண்றது ஐயா வேஸ்ட் வெக்கா நாய பண்ண தூக்கா கண்டா இந்த மாவர சபையா நாங்க பண்ணியா வேற என்ன மாவர சபையா சாலா நாட்டி மாட போச்சு
இந்நாட்டு மன்னர் என் அழகல மடங்கி என் நாட்டுத்துல மடங்கி என்னை கட்டி விடுத்து விட்டா என் கற்பு போச்சு எனக்கு என் தாமரை கட்டுக்கு பிறகு என் கற்பு ஏண்டியா கற்புங்க தான் அந்த கற்பு ஏண்டி பருப்பு கொடி தங்கா என்ன நடந்தது? எதற்காக இப்படி அழுகுற? அண்ணா தங்கா என் நிலைமை பார்த்தா அண்ணா என்னமாச்சு? அண்ணா அண்ணோ தங்கா புள்ளிமானம் போல துள்ளி 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 ஆடுனேன் ஆமாமா வரி குதிராட்ட ஆகிட்டார மன்னரு என்னாச்சு? அண்ணா சொல்லுமா உன் வார்த்தை கேட்டு கேட்டு மாவர சபையில நாட்டி மாடுமா ஆமா மண் நாட்டித்திர மடை ஒரு பரிசு கொடுப்பார் சொன்னேன் சொன்னேன் உன் வார்த்தை நம்பி நாட்டி வந்து ஆடுறேன் ஆமாமா 6 மணி நேரத்தில் நாட்டு மன்னர் என் அழகு மடங்கி என் நாட்டித்திர மடங்கி என்னை கட்டி பிடித்து விட்டா உன் தங்கச்சி கருப்பு போச்சு உன் தங்கச்சி அவர் யாருக்கு கற்பு 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 இளவரசே என்னுடைய தங்கையோ சிறப்பான முறையில் ராஜ்யவாடினாலே அதான் தங்கை ஏதாவது பரிசு கொடுத்திருக்கலாமே. இப்படி என் தங்கையை கட்டிப்பிடித்து விட்டாரே, இந்த நாட்டை யார் யார் திருமணம் செய்து கொள்வாங்க? என் தங்கத்தை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? தளபதியாரே, உங்களுடைய தங்கை செடி தவறாமல் சுட்டி தவறாமல் நாட்டு மக்கள் மிக சிறப்பாக நாட்டியம் ஆடினார். அந்த நாட்டிற்கு மடங்கி என்னுடைய தந்தையை ஒரு அன்போடு தான் கட்டி பிடித்தார். இதில் என்னங்க தவறு இருக்கிறது? கட்டிப்பிடித்தது தவறு கிடையாதா? அப்படி என்றால் என்னுடைய தங்கையை யார் திருமணம் செய்து கொள்வாங்க? இந்த நாட்டில் யார் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? தளபதியார்களே, கவலை வேண்டாம். உன்னுடைய தங்கையை கட்டிப்பிடித்து விட்டோம் என்ற மனவருத்தம் உனக்கு அவ்வளவுதானே? உன்னுடைய தங்கையை கட்டிப்பிடித்ததற்காக உன்னுடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்ளுகிறேன். போடு நிறுத்துங்களேப்பா. என்ன வார்த்தை சொல்றீங்க? நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்காங்க. கேவலமாக இந்த வயதில் உனக்கு இரண்டாவது திருமணம் கேட்கிறதா? வெட்க 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 அப்ப மகனே, என்ன வார்த்தை கூறிவிட்டார்? தாய் இல்லாத நேரத்தில் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக பாலூட்டி சீராட்டி தாளாட்டி உங்கள் இருவரையும் வளர்த்து ஆளாக்கினேன். ஆனால் இதுவரை நீங்கள் இருவரும் தாயினுடைய முகத்தை பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இவர்களை திருமணம் செய்து கொண்ட தாய்க்கு சமமாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? அப்பா, என்றா இருந்தாலும் என்னை பெற்ற தாய்க்கு ஓடி வந்து ஈடாக முடியுமா? வேண்டாம். நான் சொல்ல வார்த்தை கேட்க வேண்டும். போக சொல்லுங்கப்பா. வாங்கடா தங்கச்சி பாருங்கடா அப்பா சொல்றத கரெக்ட் அவளை பார்த்தாலே பாவமா இருக்குடா என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா ஒரு பொண்ணு மற்றொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அதனால நான் என்ன சொல்றேன் நான் 2 பேரும் கல்யாணம் பண்றேன் தங்கச்சி, நான் சொல்ல வார்த்தை உனக்கு கூட புரியவில்லை. என்ன நடந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னா அப்படியா? சரி, என் தங்கை சொன்னால் அடுத்து சரியாக இருக்கிறது. நாட்டு மக்கள் முன்னிலை போல் நடக்க வேண்டிய திருமணம். தளபதியாரே, திருமணம் நடக்க கொண்டு வராமா? திருமணம் செய்துக்கமா? கூடாதோ மகளே, என்னடா இது? எங்கள் இருவருக்கு திருமணம் நடக்கின்ற நேரத்தில் இதோ இருக்கின்றன கேவலன் கோவிந்தா கோவிந்தா என்று கூறுகிறார். அந்த கோவிந்தா என்ற சொல்லுக்கு என்னடா அர்த்தம் இருக்கிறது? அப்பா, இங்கு நடந்தது யாருக்குமே விருப்பமில்லாத திருமணம் என்று சொல்லாமல் சொல்லி குத்தி காட்டுகிறார் நாட்டு காவலர். எப்படி ஒன்றி திருமணம் நடந்து முடிந்து விட்டது. எனக்கோ தாயில்லா குறையில் தீர்ந்து விட்டது. சிற்றன்னை கிடைத்து விட்டார். சந்தோஷமா இருக்கிறது. அப்பா, நான் சென்று வரட்டுமா? பொண்ணா? பாடுவாரவா? அப்பா நான் போயிட்டு ஒரு 2 பேரும் கட்டோட்டு வச்சுட்டு வரேன்டா அம்மா நடப்புக்கா யாரவன்? திருமண அழைப்பு மெயின் ரோட்ல கட்டு லாரி அரெஸ்ட் போட்டோம். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டோம்மா. என்ன போய் போய் கட்டி கட்டிப்பிக்கிறா? என்னுடைய தங்கையின் பாசம்டா பெரிய மனவரம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னதான் கல்யாணம் ஆகி போச்சு. ஆமா, கட்டி பிடிக்காத மாப்பிள்ள நினைப்பாரு. என்ன நானா சொல்லு என்ன எனக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல. ஏன்டா?
மாப்பிள்ள மூஞ்சும் மகர கம்முங்கம்மா. நாங்க வேற மாப்பிள்ள கல்யாணம் மாட்டோம். நீங்க வேற ஏன் கிளி புச்சி என்னடா மாப்பிள்ளையே பிடிக்கல. அம்மா மாசமா மாப்பிள்ள மாசமா ஏடா வாடாக்கே அடக்கடா என்னுடைய தங்கெடுத்து தானே கத்துக்கணும். கோவில் அடக்கம் பொண்ணு பொண்ணு உனக்கு குத்துறானா? அட வேலைக்கார பையா, உனக்கு இந்த ஆசை இருக்குதா? சொன்ன ஒரு பேச்சு ஊருக்கே தெரியும். நான் உன்னை வச்சு அம்மா கூடவே சின்ன வயசுல சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல. தப்பா நினைக்க போறாடா? அவர் நினைச்சான்னா நினைக்கலான்னா என்ன பண்ண போறாரோ மாப்பிள்ள. என்னுடைய தங்கை பார்த்தியா? வீதி வழியாக யாராவது ஆடவர் சென்றா கூட தலையை ஏறெடுத்து நிமிர்ந்து பார்க்க மாட்டான். காலு கட்டவரில் பார்த்தா நடந்து போவேன் தங்கச்சி. ஏன் கேக்குறேன்? நான் பொண்ணான எப்ப பிறந்தனும், நான் எப்ப வளர்ந்தனும், ஆம்பளை முகத்தை பார்த்தது என் அண்ணன் முகத்தை, ரெண்டாவது உன் முகத்தை, மூணாவது என் காலத்துல தாலி கட்ட வீட்டு காரு அவர் முகத்தை, இந்த 3 ஆம்பளை தவிர என் ஆம்பளை முகத்தை எடுத்து நான் பார்த்திருப்பா, பேசிருப்பான், பாய்க்கிருப்பான், என் ஆம்பளை குளிச்சுல பார்க்கல. இதுக்கப்புறம் எல்லாம் மூஞ்சி பார்ப்பேன். போனா ஒரு சொந்தக்காரல்ல வேற ஒண்ணு என்ன ஏதோ என்ன பண்ணுவேன். இதுக்குதான் என்னன்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கினேன். என்ன சொத்துங்க சொத்து யாராலமா இருக்குதா? அதான் கேக்குறேன். சொத்து தான் போய் சேகனத்துக்கு அப்புறம் என்னடா சொத்து தங்கா மன்னருக்கு உனக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து விட்டது. இருந்தாலும் அவருடைய மனம் கோடாம நீ பாத்துக்கணும். போயிட்டு வரலாம். வாங்க பொண்ணு கவலைப்படாதம்மா. ஏதோ நடந்து போச்சு. நான் பொண்ணு யார் தலையில என்ன எழுதுமோ இனிமே நீ தான் குடும்பத்தை பார்த்து மாட்டேன். என்ன கிளி பூச்சி பாயங்கந்த தள்ளிட்டாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ண போறாரு? ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ஒண்ணு என்னங்க தப்பா நினைக்க கூடாது. இது அண்ணன் தங்கை பாசம். ஊர் உலகத்துல அண்ணன் தங்கச்சிங்க எங்களை பார்த்தா கத்துக்கணும். ஆனாடா அது வீட்டுல அண்ணன் தங்கச்சிங்க இந்த ஒத்துமையா, இந்த அன்பா, இந்த பாசம் இருக்கும்போது ஊர்ல எங்களை பார்த்தா போராமட்டு இருப்பாங்க. அண்ணன் ஏமல பாசம், தங்கச்சி அவர்கள பாசம், பாசம் பிணைப்புகள், ஒரு சிறுபுத்தல் ரோஜாக்கள். நான் பேஜாவதான் யார் சிரிக்கிறா? அழுவுறியா? என்னம்மா அந்த முன்னாடி நம்ம தாய்க்கு நம்ம ஒரு நல்ல நடக்குது. என்னத்துக்கு ஏவிடா? ஏன்டா அழகு? என் அழகுக்கு மடங்கு, என் நாட்டுக்கு மடங்கு எத்தனோ மாப்பிள்ளைங்க பெண் பார்க்க வந்தாங்க. அந்த பொண்ணு நான் கட்டிட்டுமா, நீ கட்டிக்கிறியா? எத்தனை மாப்பிள்ளைங்க வந்தாங்க கட்டிக்கோ. திருமணம் இப்படி ஆகி போச்சடா அழகுக்கு. எத்தனை மாப்பிள்ளைங்க. நீ என்ன பண்ண? காலையில் நாடகம் ஓட்டுதான். நீ கம்பெனி வேலை வராத. நீ பஸ்ல வந்துரு. நீ பஸ்ல வந்தா கூட நடுப்பு சோக்காத. டிரைவர் பக்கத்திலே போக்காரு. முன்னாடி சீட்டு. ஆமா, அப்பதான் டிரைவர் மூஞ்ச பார்த்து வண்டி விடுவாரு புலா மரத்துல. அழகண்ணா அழகு இப்படிப்பட்ட அழக பார்க்க முடியாது. கிளி கொஞ்சம் நாய் நக்கு. எங்கடா நக்கிக்கிட்டீங்க? திப்பு திப்புன்னு கல்யாணம் பண்ணிக்க. நீங்க காவலக்காரனா என்ன மொழி வச்சாகணும். மொழி வச்சாதான் எனக்கு மரியாதை. என்ன பண்றது? 10 அல்ல, 5 அல்ல, 2 அல்ல, 1 அல்ல. இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. காலையில நான் பேங்க்கு தான் போய் வரணும். ஆமா, காலங்காத்தால பேங்க் போன கச்சத்தை கை கொடுப்பான். நான் ஆசை இருந்தேன் கொடுக்க போறேன். போய் எடுத்து பாருங்க. ஒண்ணுமே நாய் மாதிரி ஏண்டா பின்ன வாங்க தப்பா நினைக்காத. 3ஆம் மாசம் வீட்டுக்கு வந்து போ. தாலி வா. அந்த முருகு புளித்துல என் கைக்கு தாலி ஏறுது. அதுதான் சொல்றேன். ஏமா 3ஆம் மாசம் தாலி பிடிச்சு போகணும். தாலி பிடிச்சு போகும்போது உனக்கு பேண்ட் சட்டை, ஐயாவுக்கு புடவை ஜாக்கெட். யாருக்கு பேண்ட் சட்டை, யாருக்கு புடவை ஜாக்கெட்? ஏன்டா மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்க? அவசரத்துல கல்யாணம் கையும் ஓடல காலம் ஓடல. ஓடாது. என்ன திப்பி திப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா பலகார சுட்டு கொடுத்தான பண்ணலாம். ஒரு 101 முறுக்கு குழந்தை போய் பராக்கா சாப்பிடுங்க. சாப்பிடுவேன். என்ன பண்றது? முறுக்கு சுட்டு கொடுக்கலாம். எவனா தோசை கலை தூங்கி முட்டுறான். பாயாசம் குழந்தை பிரியமா குடிக்கும். ஏமா பாயாசத்துல பூண்டு ஊசி போடணும். இல்லடா புளி கட்டி கட்டி ஊத்தி வைப்பாங்க. மாப்பிள்ள நீங்க சொல்லு. குழந்தை கொஞ்சம் புத்தி சொல்லு.
வா. இந்த பாரு கல்யாணம் ஆச்சா ஏன்னா தானே குடும்பம் தானே குடும்பத்தை பார்த்து குடும்பம் பண்ணு சரியா அக்கம் பக்கம் பார்த்து குடும்பம் பண்ணு என்ன எவெல்லாம் கோயம்பு கடை குத்துட்டு போறேன் ஏன்டா அது நாங்க சுத்தி கிடப்பானுங்க வேண்டி அலுமே இல்ல உங்க வீட்டுல இன்னடி கோயம்பு எங்க வீட்டுல கருவாட்டு கோயம்புட்டியா இப்படியே ஊராம்பு துண்ணு வீடோட சண்டை கொண்டு வருவானுங்க அப்படியா? கோயம்பு கொடுக்காத சின்ன தாடி காலுங்க நான் தரமாட்டேன் யார் வந்து கோயம்புத்தூர்ல ஊட்டாண்ட இல்ல சொல்லி செத்து போறேன் இந்த சக்காலத்தை ஊட்டு பக்கத்துல சேர்க்க மாட்டேன் அப்புறம் முக்கியமானது ஃபர்ஸ்ட் நைட்ல குசு விட்டு போறேன் அத்தா நமக்கு திருமணம் நடந்து இன்றுதான் முதலிரவு அத்தா நம்ம பஞ்சனைக்கு சென்று சந்தோஷமா இருக்க வேண்டும் நான் பச்சை கிளி நீ முத்துச்சரம் அது மட்டும் தான் மலர்ந்த போகாம இல்லற